ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது தேர்ஸ்டே ரொட்டீன் விலாக். என்னோட ஒரு வியாழக்கிழமை எப்படி எல்லாம் என்னோடய வேலைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு சிஸ்டர் வந்து உருண்டை குழம்பு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் உருண்டை குழம்பு அடிக்கடி வைக்க மாட்டேன்னா, அதனாலேயே நான் அதை எடுக்க முடியாமல் இருந்தது. சரி, இன்றைக்கி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 1.25 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு மட்டும் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ரேஷன் பருப்பு இருக்கும் இல்லையா, அதனால் அதையும் கொஞ்சம் கலந்து வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ரெண்டையும் கழுவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினாலே போதும். அதை ஊற வச்சுட்டு நான் வந்து வாக்கிங் வந்து போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொடுத்த இடியப்ப மாவு, அதாவது சிவப்பரிசி மாவு இருந்தது. சரி, அதை இடியப்பமாக புழிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடியப்பம் புளிகிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். டக்குன்னு வந்து புழிஞ்சிடலாம். பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாவு கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவே புழிஞ்சிடலாம். இதுக்கு வந்து நல்ல தண்ணி வந்து கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த குச்சி வந்து மாவு கிண்டுறதுக்காகவே நான் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த குச்சி. அதனால அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றுனால ஒரு கரண்டியோ இல்லை துடுப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் தான் வச்சு தான் கிண்டுவாங்க. மாவை கிண்டி வச்சுட்டு இங்கே வந்து உலை ஊற்றி போட்டிருந்தேன். சரி, அதுவும் கொதிச்சிருச்சு. அதனால அரிசியை வந்து போட்டுட்டேன். பிசைஞ்சு வச்ச மாவை அப்படியே இட்லி பிளேட்டில் வச்சு நம்ம வந்து இடியப்பம் வந்து புழிஞ்சிட வேண்டியதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் இந்த மாவு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து உருண்டை குழம்புக்கு வெங்காயம் தேவைன்ட்டு நான் வந்து இந்த சாப்பரில் தான் போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு நைஸாக வந்து கத்தியில் வராது. உருண்டை குழம்பு கொஞ்சம் நைஸாக வேணும். அதனால நான் இதில் போட்டு வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி. நானும் வேறு ஒரு சாப்பர் வாங்கணும்னு நினைக்கிறது சுத்தமாக மறந்து போயிடும். அந்த சமயத்தில் தான் ஞாபகம் வரும். திருப்பி வந்து வாங்க போகும்போது சுத்தமாக மறந்துடும். எப்படியோ அதில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து உருண்டை குழம்பு வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் சீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் 4-5 பல்லு பூண்டு சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்து அதையும் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து வதங்குறதுல குழம்போட டேஸ்ட் வந்து இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை லைட்டாக மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ உள்ள தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வதங்குறது இல்லை. தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அதை வந்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா தூள்லாம் போட்டலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு புளி பேஸ்ட் வந்து நான் வச்சுருக்கறனால குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டு நீங்கள் இது நல்லா வதக்கிக்க வேண்டியது. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நம்ம தக்காளி அரைச்சிக்க முடியாது, அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு குழம்பு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த குழம்போட அந்த மசாலா தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனையெல்லாம் வந்து போகணும். இது வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இடியப்பமும் சூப்பராக வெந்துருச்சு. அதையுமே நான் எடுத்து வச்சுட்டு நல்லா உதிரியாக வரும் இந்த இடியப்பம். இப்போ உருண்டைக்கு வந்து நம்ம அரைச்சிடலாம். பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு. அதை ஃபில்டர் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் வந்து போட்டுக்கோங்க. இது எல்லாம் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உருண்டை வந்து வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
நான் ஃபுல்லாக அரைச்சிட்டேன். இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் நிறைய அரைக்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும், தண்ணியாக ஆயிடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். இதில் மல்லித்தலை, கருவேப்பிலை இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சால்ட் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், உங்களுக்கு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெசரி வச்ச உருண்டையை வந்து கொஞ்சம் பாதியை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பாதியில் குழம்புல போடக்கூடிய பாதியில் கொஞ்சம் தேங்காய் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா, இந்த குழம்புல நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டையை வந்து இதில் போட்டலாம். உருண்டை வந்து உடஞ்சிரும் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் உருண்டையை வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சுட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் முந்தியெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அப்படியே வந்து போட்டுறது கொஞ்சம் அந்த அளவுக்கு உடையிறது இல்லை. இல்லைன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டோன்னா உடஞ்சிரும். அதனால் அதை வந்து நான் அப்படியே வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுன்னு மூடி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்காக இடியப்பம் புழிஞ்சோம் இல்லையா, அதே மாவுலையே கொஞ்சம் தேங்காய் ஜீனியெல்லாம் போட்டு கொஞ்சம் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. இதுக்காக தனியாக வந்து நம்ம ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லையா, அதனால தான் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டோம்னாக்கு நம்மளுக்கு 2 வேளைக்கு ஒரு வேளை வந்து முடிஞ்சு போயிடும். அதனால தான் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அந்த இடியப்பத்தோடையே சேர்த்து அந்த கொழுக்கட்டையும் வேக வச்சுட்டேன். அது வெந்துக்கிட்டு இருக்குது. இங்கே உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையை தூவி இறக்கிட்டோம்னாக்க குழம்பு வந்து ரெடி. இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு உருண்டை கூட உடையாமல் எனக்கு வந்துருச்சு. பாப்பாவுக்கு கொஞ்சம் தேங்காய் ஜீனி போட்டு அவளுக்கு சாப்பிட டிஃபன் வந்து கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு வந்து எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா லஞ்ச் வந்து பேக் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும். நான் வந்து இதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு பேக் பண்ணுறதுனாலுமே கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். எங்களுக்கு வந்து இடியப்பத்துக்கு சட்னி வச்சு சாப்பிட்டு தான் பழக்கம். அதனால நான் கொஞ்சம் சட்னியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு 2 ஸ்நாக்ஸை வந்து வச்சுட்டேன். ஒன்று கொழுக்கட்டை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கடலை உருண்டை ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்து வச்சுட்டேன். அதுவும் வச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. அவளும் சாப்பிட்டு முடிச்சுட்டா. முடிச்சதுக்கப்புறம் நானும் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனை வந்து ஆல்ரெடி கிச்சன் க்ளீனிங் வீடியோவில் பார்ட் 1 வந்து போட்டிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி வந்து பார்ட் 2 வீடியோ மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வேறு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதோட சேர்த்து இதையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து பார்த்துட்டு இருக்கேன். அது பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். கிச்சனை வந்து தூரத்துலேருந்து பார்க்கையில் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ தூசி வந்துருக்கு. நான் கூட்டுறேன் பார்த்தியெல்லாம், அதில் இப்போ ஃபுல்லாக அதுக்குள்ளே இருந்தது தான். ஒவ்வொரு செல்ஃப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய தூசி இருக்குது. நான் வந்து இதெல்லாம் இந்த சைடு உள்ளதுலாம் அலுமினிய பாத்திரம், இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் கொஞ்சம் நான்வெஜ் சமைக்கும் போது மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது. மற்றபடி பெரும்பாலும் நான் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த பக்கம் வச்சுருக்கேன். அது அதிகமாக எடுக்காதனாலேயே நிறைய தூசி வந்து வந்துருச்சு. அதனால் அது எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக தூசியெல்லாம் தட்டிட்டு திருப்பி வந்து தொடச்சிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு செல்ஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஜாமானும் அவ்வளோ இருக்குது, தூசியும் அதுக்கு மேலே இருக்குது. சரின்ட்டு நான் அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ண போகிறேன். நான் அந்த செல்ஃபுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்ஃப் லைனர்லாம் நான் வாங்கி போடலை. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் சீட் இருக்கும்ல, நம்ம கல்யாணத்துக்கு விசேஷங்களில் அடிப்பாங்களே அந்த ஃப்ளெக்ஸ் சீட்டை தான் வந்து அடியில் போட்டிருக்கேன். தூசியை இது வந்து பழைய மிக்ஸி ஜாரு. இது வந்து முன்னாடி இதில் தான் நான் வந்து கவுனி அரிசி மிக்ஸை வந்து அரைக்கிறது, உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் இது எல்லாமே ரொம்ப வருஷமாக நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அடியில் உள்ள அந்த இது வந்து விட்டு போயிடுச்சு. அதனால் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ண முடியலை. அதோட இல்லை அரைக்கவும் மாட்டேங்குது. அதனால் அதை மூலையில் வச்சுருக்கேன். எதுக்காவது சப்போஸ் தேவைப்பட்டால் டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு எல்லாத்தையுமே சோப்பு தண்ணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூசி. மேலே ஃப்ளெக்ஸு போட்டிருக்கிறதுனால அந்தளவுக்கு
தூசி இல்லை, அந்த ஃப்ளெக்ஸில் தான் நிறைய தூசி இருந்தது. அதனால் அதை மட்டும் எடுத்து கொண்டு போய் நல்லா வெளியில் வச்சு கழுவிட்டு காய வச்சுருக்கேன். அதனால் அதுக்குள்ளே அடுத்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த செல்ஃப் க்ளீன் பண்ண வந்துட்டேன். இந்த சைடு உள்ள செல்ஃபும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி க்ளீன் பண்ணலை, அதனால் இதையும் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் உள்ள எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அடியிலுமே ஃப்ளெக்ஸ் தான் போட்டிருந்தேன், அதையும் எடுத்துக்கொண்டு போய் நான் வந்து வாஷ் பண்ணி வந்து போட்டாச்சு. இதில் உள்ள ஒவ்வொரு திங்ஸையும் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுவுமே சோப் போட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு 2-3 மணி வரையும் இந்த வேலை வந்து நீடிச்சிச்சு. ஏன்னா என்னென்ன வேலையெல்லாம் இன்னும் அதுக்கப்புறம் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாதாரணமாகவே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ரொட்டீன் வேலை தான் வந்து என்னட்டையும் இருக்கும். அதோட இது எக்ஸ்ட்ராவாக சேர்ந்ததுனால கொஞ்சம் லாங்காக வந்து போன மாதிரி இருந்தது. அதனால் ஃபுல்லாக டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலையை வந்து பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அதை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த ஷீட்டெல்லாம் காஞ்சிருச்சு, அதை எல்லாமே அந்தந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே வந்து அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா உள்ள கப்போர்டுக்குள்ளே இருக்கிறனால அந்தளவுக்கு டஸ்ட்டாகவும் அழுக்காகவும் இல்லை. அதனால் ஃபுல்லாகவே வந்து ஈர டவல் போட்டு நல்லா தொடச்சிட்டு உள்ளே வச்சுட்டேன். அதே மாதிரி கவுண்டர் டாப்புக்கு அடியில் உள்ளதையும் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அட்டை பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி இருக்குது. இது அம்மா மிக்ஸி கொடுத்தாங்க இல்லையா, அந்த அம்மா மிக்ஸி தான் அதில் வச்சுருக்கேன். எதுக்கு இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே தூக்கி வச்சிடலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிக்ஸி வந்து டக்குன்னு ரிப்பேர் ஆயிடுச்சு, டக்குன்னு எடுத்து அரைக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற கைவசத்தில் இருந்தால் தான் அது ஈஸியாக இருக்கும். மேலே ஏறி நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைத்தில் ஒரு ஸ்கூலுக்கே கிளப்பி விட்டுட்டு இருக்கோம். அப்போதைக்கு சட்னி அரைக்கும் போது இந்த மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறக்காக தான் நான் இதை இங்கே வச்சுருக்கேன். அந்தந்த இடத்துல அப்படியே எல்லா பாத்திரத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லாக சில்வர் பாத்திரம், இந்த பக்கம் ஃபுல்லாக அலுமினி பாத்திரம், அது மாதிரி தான் வந்து எடுத்து வச்சுருப்பேன் எப்போவுமே. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் மேட்டெல்லாம் எடுத்து அலச போட்டலாம்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து அலச போட்டாச்சு. ஏன்னா வாரம் வந்து கிச்சன் மேட் வந்து கம்பல்சரி வந்து மாற்றிடுவேன். அதாவது எப்போல்லாம் நான் வீடு துடைக்கிறேன்னா அப்போல்லாம் வந்து மேட் வந்து மாற்றிடுவேன். அவ்வளோ தூசி வந்து நம்ம மேட்டில் தான் வந்து இருக்கும். அப்படியே வீடு எல்லாமே கம்ப்ளீட்டாக பெருக்கி விட்டாச்சு. இதுக்கிடையில் ஃபோன் பேசிக்கிட்டே நான் வந்து வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன். எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். அவ்வளோத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா பாத்திரம் விளக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலையை கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக தான். பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு எல்லாமே சோப் போட்டு நான் வந்து கழுவிக்கிட்டு இருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்பு கழுவுறதோட அப்படியே மேலே உள்ள டைல்ஸையும் கழுவிடுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பு மட்டும் தொடச்சிட்டு இந்த டைல்ஸை அப்படியே விட்டுருவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் பிசுக்கு சேர்ந்து ரொம்ப வந்து கையை வைக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவுண்டர் டாப்பு எப்போல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஃபுல்லாக அந்த டைல்ஸையும் சேர்த்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. டெய்லி ரஃபாக வந்து தொடச்சிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் இந்த மாதிரி சோப் போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துருவேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெட்ஷீட்டு பில்லோ கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு விட்டு வந்துட்டேன். அது ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடலாம், மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுருக்கேன். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே 2 நாளும் வந்து மாப் போடுவேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மாப் போடுறது. அதாவது வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணும்னா வியாழக்கிழமை மாப் போடுறது. எனக்கு யூஸ்வலாக வந்து அன்னன்னைக்கு வந்து மாப் போட்டு சாமி கும்பிட்றது தான் கொஞ்சம் பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை வந்து மாப் போடக்கூடாது, வீடு துடைக்கக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ தெரில, வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வந்துட்டேன். ஏன்னா பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணி பூஜை கப்போட தொடச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் விளக்க முடியாத கண்டிஷனில் இருந்ததுனால அதெல்லாம் பண்ணாமல் இருந்துச்சு. சரி இன்றைக்காவது அதை கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதோட தான் இவ்வளோ வேலைக்கு இடையில இதையும் வந்து முடிச்சிடலான்னு சொல்லி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்து விளக்க போட்டுட்டு பூஜை அறையை வந்து அப்படியே வந்து தொடச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்குன்னே தனியாக வந்து நான் டவல் வச்சுருப்பேன். இது பூஜை ரூமை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாகவே நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எண்டு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே மாக்கோலம் தான் வந்து போடுற பழக்கம் எனக்கு வந்து. முன்னாடியெல்லாம் கோலப்பொடியில் போட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கோலம் போட்டிருந்தேன்.
அந்தளவுக்கு எனக்கு என்னமோ திருப்தி படலை. அதனால சரி வாசலில் தான் மாக்கோலம் போட முடியலை, சாமி ரூம்லையாவது வந்து மாக்கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாக்கோலம் வந்து எனக்கு தெரிஞ்ச கோலத்தை வந்து போட்டிருந்தேன். மாக்கோலம் போட்டுட்டு அதில் மாக்கோலம் மிக்ஸ் பண்ணும் போதே கொஞ்சம் மைதா மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா இது அழியவே அழியாது. நீங்களாக எப்போ துடைக்கிறீங்களோ அப்போ தான் அது அழிஞ்சு போகும். மற்றபடி இது அப்படியே தான் இருக்கும். அதில் குங்குமமும் வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். நெட்டில் பார்த்து தான் போட்டேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவுமே தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன், முன்னாடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் தனியாக அதுக்குன்னே ஒரு விலாக் வந்து போடுறேன். பூஜை பத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த சாம்பிராணி கரண்டி பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பில் போடுவோம் இல்லையா, அந்த இது போடும்போது மட்டும் இந்த பிடிச்சி போயிடும் அடியில். ரொம்ப க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஈஸியான டிப்ஸ் ஒன்று வந்து சொல்கிறேன். நம்ம அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டு இந்த சாம்பிராணி கரண்டியை கொஞ்சம் நெருப்பில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு காமிங்க. அதாவது அப்படியே தலையில் நான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அதில் நெருப்பு வந்து படுற மாதிரி அதில் அந்த ஹீட்லேயே அது மெல்ட் ஆகி அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு நைஃபோ வச்சு இந்த மாதிரி சுரண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. விளக்க விளக்கி வச்ச கையோட அப்படியே ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டுக்கு வந்து பெட்ஷீட்டை வந்து விரிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து விரிச்சு விட்டுட்டேன். ஏன்னா இதையும் வந்து நம்ம எப்போ துவைக்க போட்டாலும் இதையும் சேர்த்து வந்து தலாவணி வர பில்லோ கவர் எல்லாமே வந்து சேர்த்து வந்து போட்டுறணும். நான் வந்து எப்போவுமே இப்படி தான் வந்து பண்ணுவேன். என்ன தான் நம்ம நீட் பண்ணி வச்சாலும் அதை ஒரு 5 நிமிஷம் தான் கூட ஆகாது அதை களைச்சி போடுறதுக்கு. பசங்க வந்து அந்த மாதிரி தான், பெரிய பசங்களோ சின்ன பசங்களோ எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்காங்க. மதியம் லஞ்சு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி உருண்டை குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. விளக்கி வச்சுருந்த அந்த விளக்கெல்லாம் கொண்டு வந்து பொட்டு வச்சிடலாம்னு சொல்லி அதெல்லாம் பொட்டு வச்சு முடிச்சுட்டு நாளைக்கு விளக்கேற்றுறதுக்கு கரெக்டாக வந்து எல்லாமே எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விளக்கு வந்து எப்போவுமே வந்து சும்மா அப்படியே வைக்கக்கூடாது, நிற விளக்காக தான் வைக்கணும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் வைப்பேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த பூஜை ரூமை பார்க்கையிலே ரொம்ப அழகாக இருந்தது. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார்